விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா பீதி. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 22 பேர் பலி. சென்னையில் 11 மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்தது. ராயபுரத்தில் நோய் தொற்று 6000-ஐ நெருங்குகிறது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறிய புகார். இதுவரை 13 கோடியே 84 லட்சம் ரூபாய் அபராதம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை திரும்பியவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிப்பதில் அரசு அலட்சியம். கொரோனா பரவல் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம். வெளிநாட்டில் இருந்து ரகசியமாக ஊர் திரும்பிய கணவர் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த மனைவி. கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் சிகிச்சைக்கு அனுமதி. இந்தியாவை உலுக்கும் கொரோனா. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,500க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு, 375 பேர் உயிரிழப்பு. சீனா ஆக்கிரமிக்கும் வகையில் இந்திய பகுதிகளை பிரதமர் ஒப்படைத்து விட்டாரா? லடாக் விவகாரத்தில் ராகுல் கேள்வி. எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க இந்திய விமானப்படை தயார். விமானப்படை தலைமை தளபதி RKS பட்டோரியா உறுதி. ஜம்மு காஷ்மீரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் உளவு விமானம். எல்லை பாதுகாப்பு படையினர் தகவல். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் மத்திய அரசு. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். சென்னையில் இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 22 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1322 பேர் பாதிக்கப்பட்டனர். இதனால் பாதிப்பு எண்ணிக்கை 38,327ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 1000-ஐ கடந்தே பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 22 பேர் இன்று உயிரிழந்தனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 5 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 5 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 2 பேரும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 பேரும் கொரோனாவால் உயிரிழந்தனர். ரயில்வே மருத்துவமனையிலும் 3 பேரும், தனியார் மருத்துவமனையில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 22 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேலும் 188 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3620ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக ராயபுரத்தில் கொரோனா பாதிப்பு 6000-ஐ நெருங்குகிறது. கோடம்பாக்கம் மண்டலம் 4000-ஐ கடந்தது. சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 38,327 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 16,699 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், 21,098 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், 529 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக ராயபுரத்தில் 5,981 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்டையார்பேட்டையில் 4,869 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனாம்பேட்டை மண்டலத்தில் 4,652 பேரும், கோடம்பாக்கத்தில் 4,149 பேரும், அண்ணா நகரில் 3,972 பேரும், திருவிக நகரில் 3,356 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அடையாறு மண்டலத்தில் 2204 பேருக்கும், வளசரவாக்கத்தில் 1638 பேருக்கும், திருவொற்றியூரில் 1434 பேருக்கும், அம்பத்தூரில் 1374 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாதவரத்தில் 1046 பேரும், ஆலந்தூரில் 808 பேரும், பெருங்குடியில் 775 பேரும், சோழிங்கநல்லூரில் 731 பேரும், மணலியில் 547 பேரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் இதுவரை 13,84,13,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 87 நாட்களில் 6,71,325 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 6,20,894 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4,87,142 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 13,84,13,810 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிர்வாக அலுவலகத்தில் 7 வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் பணியாற்றிய அறைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தின் பாதுகாப்பு பணியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் நிர்வாக அலுவலகம் விமான நிலைய வளாகத்தில் உள்ளது. அந்த அலுவலகத்தில் பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பணியில் இருந்த 15 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெரம்பலூரில் அமமுக பிரமுகர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் நகராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் விளாமுத்தூர் கிராமத்தில் உள்ள மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி கைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அமமுக பெரம்பலூர் நகர மாணவரணி செயலாளர் பாண்டி என்கிற வள்ளத்தரசுவை 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சங்குப்பேட்டையைச் சேர்ந்த பிரகாஷ், விஜயராஜ், காக்கா கார்த்தி, கஞ்சா ராஜா ஆகியோர் நீதிபதி முன்னிலையில் சரணடைந்து பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கில் மூளையாக செயல்பட்ட பெரம்பலூர் 13வது வார்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட பாசறை பொருளாளர் மகேஷ் மற்றும் 18வது வார்டு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முருகேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய அதிமுக பிரமுகரும் பெரம்பலூர் முன்னாள் நகராட்சி தலைவருமான ரமேஷ் உதகையில் தலைமறைவாக இருந்ததை அறிந்த போலீசார் இன்று கைது செய்து பெரம்பலூர் அழைத்து வந்தனர். சென்னை மாதவரம் தற்காலிக மார்க்கெட்டில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய சில்லறை வியாபாரிகள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. கோயம்பேடு மார்க்கெட்டில் செயல்பட்டு வந்த பூ மற்றும் பழக்கடைகள் சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக மாற்றப்பட்டது. இங்கு கடைகளை ஒதுக்கியது உள்ளிட்ட விவகாரங்களில் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து மோதல் நிலவுகிறது. இந்நிலையில் தற்போது அங்கு மொத்த வியாபாரிகள் மட்டுமே மார்க்கெட்டிற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று காலை அங்கு குவிந்த சில்லறை வியாபாரிகளை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதில் போலீசார் தடியடி நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் எச்சரித்ததால் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். மாதவரம் மார்க்கெட் பகுதியில் வியாபாரம் செய்வதற்கு சில்லறை வியாபாரிகளை அனுமதிக்க வேண்டும் எனவும் தொடக்கத்தில் இருந்தே குளறுபடிகள் நடைபெறுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். இந்த மார்க்கெட்டில் முழுக்க நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகளை கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவு அறிவிக்கிறாங்க. எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் என்ன வந்துக்கிறோம். இதை கூட மார்க்கெட்டு நீங்கள் வேணா நடத்த வேணான்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கும் தயார். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு ஒரு இல்லை கூட இருக்க மாட்டோம். வியாபாரி நடந்து வராங்க. சிட்டி உள்ளவே நீங்கள் எடுத்தீங்கன்னா சிட்டி முழுவதும் 50 கடைக்கு மேலே ஃப்ரூட் ஸ்டாலே கிடையாது. அங்கங்கே நடப்பாத வியாபாரிங்க, சாம்பால் வியாபாரம் பண்ணுறவங்க தான் நிறையா பேர். அவங்க வர்றாங்க, அவங்க வெளியே வண்டி விட்டுட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கள நீ உள்ளே விடாத, நீ வேலையில் தான் வரணும் அன்னை அடித்தாங்கன்னா அதை லெட்டி சார்ஜ் பண்ணால் அது தவறா இல்லையான்றது அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். லாக்டவுன் எந்த முறையில் வழிமுறைப்படுத்த போகிறாங்கன்றது எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலை.
இல்லை வியாபாரியை கூட்டு கன்சல்ட் பண்ணலாம். நாங்கள் யாரும் அரசாங்கத்துக்கு எதிரானவங்க கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த தான் விரும்புகிறோம். ஒரு வேனில் வந்து 4 பேர் வராங்க, வியாபாரி 4 பேர் 4 சரக்கு போட்டுன்னு வாங்கி போவாங்க. அவங்கள 2 பேரை இறக்கி விட்டுட்டு டிரைவரையும் கிளீனரையும் உள்ளே விட்டா அவனுக்கு என்ன சரக்கு வாங்குவோம், மீதி 2 பேரும் உள்ளே போகக்கூடாதுன்றாங்க. நடந்து கூட அவங்க உள்ளே நடந்து போகிறேன் சார், வண்டி அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் பின்னாடி நடந்து போகிறேன்னா நடந்து போகிறவங்களும் அனுமதிக்கிறது இல்லை. அதை திருப்பி நாங்கள் பேசுகிறதுக்கு இன்றைக்கி நைட்லேருந்து அனுமதிக்கிறேன். நாங்கள் அனுமதிட்டு யாரையும் உள்ளே விடலை. ஒன்று எங்களை வியாபாரம் பண்ண சொன்னால் நாங்கள் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு அரசாங்கத்துக்கு கொரோனா ஆபத்துன்றதுனால அரசாங்கத்துக்கு ஃபேவராக தான் நாங்கள் பண்ணணும்னு விரும்புகிறோம். நாங்கள் எதிரிங்க கிடையாது. வேணான்னு சொன்னோன்னா நாங்கள் 4 நாள் 5 நாள் கடையை மூடிடுறோம். வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு யாரையும் உள்ளே விடலைன்னா நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? மாதவரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பூ மற்றும் பழசந்தையில் நிலவும் குளறுபடிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சில்லறை வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,500க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 375 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பொதுவெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாலும் பரிசோதனைகளை அதிகரிப்பதாலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்கிறது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,516 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 375 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 3,95,048 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,948 உள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், சுப்பிரமணியபுரம் காவல் நிலையம் ஆகிய காவல் நிலையங்களைச் சேர்ந்த 5 பெண் காவலர்கள், சிறைத்துறை காவலர்கள் 2 என 7 காவலர்கள் உள்ளிட்ட 58 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்படும் பணிகள் நடைபெற்றது. ஒரே நாளில் 7 காவலர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது காவலர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் அடுத்த விளாங்காடு பாக்கம் ஊராட்சி கண்ணம்பாளையம் பகுதியில் தேமுதிக நிர்வாகி தயாநிதி என்பவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் தேமுதிக புழல் ஒன்றிய துணை செயலாளர் பதவியில் உள்ளார். இந்நிலையில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரின் வீட்டின் அருகே அரிவாளால் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே கோவில் பூசாரி வீட்டில் கொள்ளையடித்து தப்பி சென்ற 5 கொள்ளையர்களை பொன் அமராவதி அருகே போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் இருந்து சுமார் 54 பவுண்ட் நகை மற்றும் 35 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் 2 கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் சுக்காம்பட்டி சிவன் கோயில் பூசாரித்துறை ஆதித்தன் வீட்டில் நடந்த இந்த கொள்ளை குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் காரில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை விரட்டி வந்து புதுக்கோட்டை அருகே பிடித்துள்ளனர். மேலும் தப்பிச் சென்ற 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேலமங்கநல்லூர் பகுதியில் விவசாயிகள் நிலத்தில் மாற்று விவசாயம் செய்ய ஆர்வம் கொண்டு சுமார் 10 ஏக்கர் நிலத்தில் தற்போது சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளனர். செடிகள் வளர்ந்து அதிக மகசூல் பெறக்கூடிய நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக விற்பனை செய்ய முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது நல்ல விலை இருந்தும் வெளியூர்களில் இருந்து போதிய வியாபாரிகள் வரவில்லை எனவும் கூறுகின்றனர். அதிக மகசூல் கண்டும் ஊரடங்கால் விற்பனை பாதிக்கப்பட்டுவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டில் இருந்து திருட்டுத்தனமாக ஊருக்கு வந்த கணவர் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த மனைவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் வெண்டலிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பராஜ். இவர் வெளிநாட்டில் கூலி வேலை பார்த்து வந்தார். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தடைந்தார். அங்கிருந்து கொரோனா பரிசோதனைக்காக
தனிமைப்படுத்திக் கொள்வதில் உட்படுத்தாமல் சோதனைச் சாவடி இல்லாத சாலைகளில் பயணித்து தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி சுகாதாரத்துறைக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக புதிய பதிவாளராக திருமதி வசந்தா நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றிய பேராசிரியர் திரு சங்கர் நடேசன் தனது ஆராய்ச்சியை தொடர்வதற்காக பணியில் இருந்து விடுபட துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியதைத் தொடர்ந்து புதிய பதிவாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் பேராசிரியர் வசந்தா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வேதியியல் துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார். மேலும் பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவராகவும் பணியாற்றுகிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2வது பெண் பதிவாளராக இவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த புதுச்சேரி நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், முகக்கவசம் அணிதல், சுகாதாரத்தை கடைபிடித்தல், சமூக இடைவெளியுடன் செயல்படுதல் என்ற 3 முறைகளையும் தயவு செய்து பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நம்மை நாம் பாதுகாப்பதன் வழியாகவே மற்றவர்களையும் பாதுகாக்க முடியும் என்றும் வருமுன் காப்பதே சிறந்தது என்றும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் முகக்கவசம் அணியாமல் சாலைகளில் வலம் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பேருந்து நிலையம் அருகே முகக்கவசமின்றி வந்த வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கினர். பின்னர் முகக்கவசம் அணியாமல் வந்ததற்காக 100 ரூபாய் அபராதம் விதித்து கொரோனா தடுப்பு அறிவுரைகளை வழங்கினர். இலவசமாக முகக்கவசம் வழங்கி பின்னர் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். டெல்டா பாசனத்திற்காக காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காலை கும்பகோணம் வந்தடைந்தது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி கல்லணை திறக்கப்பட்டது. இதையடுத்து கும்பகோணம் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வந்தது. காவிரி நீரை பொதுமக்கள் மலர் தூவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். காவிரி தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு செல்ல இன்னும் 2 தினம் ஆகலாம் என தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் 2 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் வசித்து வந்த பகுதிகளான கமலா காலனி, அண்ணா நகர், காமராஜர் நகர் மற்றும் பஜார் வீதி உள்ளிட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து 14 நாட்களுக்கு அப்பகுதிகள் முழுமையாக அடைக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திரும்பியவர்களை தனிமைப்படுத்திவிட்டு போதிய வசதிகள் செய்து கொடுக்காமல் அரசு அலட்சியம் காட்டுவதாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து மதுரைக்கு திரும்பியவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் எந்த வசதியும் இல்லாததால் அவர்கள் வெளியில் வந்து கூச்சலிடத் தொடங்கினர். மேலும் இங்கு ஒரு நபருக்கு கொரோனா வந்தால் கூட அனைத்து தரப்பினருக்கும் பரவும் சூழல் உள்ளதாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, செப்பனார்கோவில், பெரம்பூர், பாளையூர் மற்றும் பாகசாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இன்று காலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் தியான பயிற்சி, சித்தாசனம் உள்ளிட்ட யோகா பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு காரணமாக திருமழிசை காய்கறி சந்தைக்கு மக்கள் வராததால் காய்கறிகள் வீணாகி குப்பையில் கொட்டப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருமழிசை காய்கறி சந்தைக்கு காய்கறிகள் வரத்து அதிகமாக உள்ளது. எனினும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வியாபாரிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் காய்கறிகள் வீணாகி குப்பையில் கொட்டும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர்.
ராமநாதபுரத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி உட்பட 38 பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே 274 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அதிகாரி ஆயுதப்படை குடியிருப்பில் குடியிருக்கும் 22 வயதான ஆயுதப்படை காவலர் உட்பட பாதிக்கப்பட்ட 38 பேருடன் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 312 உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களை இம்முறை நீட் தேர்வு எழுதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் இபாக்ஸ் நிறுவனம் மூலம் வழங்கப்படும் பயிற்சி வகுப்பில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் எடுக்க மருத்துவ மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்றும் ஆர்வமுள்ள மருத்துவ மாணவர்கள் epoxcolleges.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து வகுப்புகளை எடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 7500 பேர் நீட் தேர்வு பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கேரள வியாபாரிகள் வருகை தராததால் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் பகுதியில் இருந்த சுமார் 150 விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் தங்குக்கடல் மீன்பிடி தளத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 15 நாட்களுக்கு பின்னர் மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய மீனவர்களுக்கு கேரை, சூரை, கட்டா, சீலா போன்ற ஏற்றுமதி தரம் வாய்ந்த மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் கேரள வியாபாரிகள் வருகை தராததால் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஏற்றுமதி நிறுவனங்கள் இப்போ தடை பண்ணியிருக்கனால விமான சேவை ரத்து பண்ணியிருக்கனால இப்போ அந்த விலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கனால அவங்களுக்கு மீனவர்களுக்கு அதிக விலையை எதிர்பார்க்குறாங்க. மீன்கள் அதிக செலவாகுது, மீன் பிடிக்க போகிறதுக்கு அதிக செலவாகுது. ஆனால் அதுக்குண்டான விலை அவங்களுக்கு இல்லை. இதனிடையே கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 3 மாதங்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் கருதி வரும் 22ஆம் தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடிவு செய்துள்ளனர். பெட்ரோல், டீசல் விலையை நாள்தோறும் உயர்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் விலை கடந்த 2 வாரங்களாக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் இன்று தமிழகம் உட்பட நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி, உறையூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இது கொரோனா நேரத்திலே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்கிற கவலை மோடி அரசுக்கு இல்லாமல் தன்னை வளர்த்து ஆளாக்கிவிட்ட அம்பானிக்கு கை கொடுப்பதற்காக இன்றைக்கு பெட்ரோல் விலையை உயர்த்தி 1,68,000 கோடி கடனில்லா நிறுவனமாக இன்றைக்கு அம்பானியினுடைய நிறுவனம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிற தவறான கொள்கைகள் தான். இதேபோல் ராமநாதபுரம் அரண்மனை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு முருக பூபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உதவியாளருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. அமைச்சர் அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். அமைச்சர்களின் வீடுகளில் கொரோனா பரிசோதனையை வேகப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின், ராஜேந்திர பாலாஜி, ஆர் காமராஜ் உள்ளிட்ட 5 அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது என்கிற தகவல் இப்போது கசிய ஆரம்பித்துள்ளது. மேலும் கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர்களின் இல்லங்களுக்கு வெளிநபர்கள் வருவதை முற்றிலும் தடை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அன்பழகன் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள்தான் சென்னை கொரோனா தடுப்பு பணிக்கான குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இதனால் அவர்களும் பெரும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். கொரோனா சோதனைக்காக அமைச்சர்கள் தனியார் மருத்துவமனைகளை நாடி செல்ல ஆரம்பித்துள்ளனர்.
சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு இன்று 2வது நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நேற்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கை அமல்படுத்துவதில் போலீசார் முழுவீச்சில் செயல்படுத்தி வருகின்றனர். இதனால் முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன. சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இதனால் வாகன போக்குவரத்து இல்லாமலும் ஆட்கள் நடமாட்டம் இன்றியும் முற்றிலும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புறநகர் பகுதிகளான வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களில் சுற்றித் திரிபவர்களை போலீசார் பிடித்து சோதனை செய்து திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. நேற்று மட்டும் 31 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் மாவட்டத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 528ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் திண்டிவனம் காந்தி நகரைச் சேர்ந்த 50 வயதான அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஒருவர் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்யும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பலி 8ஆக உயர்ந்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.